ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மனைவி மெலனியாவும் மகன் பேரனும் சீக்ரெட் கோடில் பேசிக்கொள்வதால் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதென்ன சீக்ரெட் கோட்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஸ்லோவேனியா அமெரிக்கா முன்னாள் மாடல் அழகிதான் ட்ரம்பின் மனைவியான மெலானியா ட்ரம்ப். மெலானியாவுக்கும் ட்ரம்பிற்கும் பிறந்த ஒரே மகன்தான் பேரன் ட்ரம்ப். ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்த சமயத்தில் அதிகம் வெளியில் தெரியாமல் இருந்த பேரன் 18 வயது நிரம்பிய நிலையில் புளோரிடாவில் தன் தந்தையின் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு இப்போது இணையதளத்தில் புயலை கிளப்பி வருகிறார். பேரோனுக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்லோவேனியா மொழிகள் அத்துப்பிடி. மெலானியாவின் தாய்மொழி ஸ்லோவேனியன் என்பதால் தாயும் மகனும் அதில்தான் ரகசியமாக அவ்வப்போது உரையாடிக் கொள்வார்களாம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், ஏது பேசுகிறார்கள் என விளங்க இயலாத ட்ரம்ப் கொஞ்சம் கடுப்பாகி போவாராம். ட்ரம்புக்கு மட்டுமல்ல, இவர்கள் பேசுவது ட்ரம்பின் ரகசிய சேவை பிரிவினருக்கும் தெரியாதாம். இதனால் ட்ரம்ப் தான் தனிமைப்படுத்தப்படுவதாக சில சமயங்களில் உணர்கிறாராம். 2005 மெலானியாவை திருமணம் செய்த போதும் இப்போது வரை ட்ரம்ப் ஸ்லோவேனியா மொழியை கற்றுக்கொள்ளவில்லை. பேரோன் தன் குழந்தை பருவத்தில் பெரும்பாலான நேரத்தை தனது அம்மாவழி தாத்தா பாட்டியுடன் தான் அதிகம் செலவிட்டதன் காரணமாக ஸ்லோவேனியா மொழி அவருக்கு எளிதாக வந்துவிட்டது. மெலானியாவும் பேரோனும் சேர்ந்து சீக்ரெட் கோடில் பேசி ட்ரம்புக்கு எதிராக சதி செய்ய போவதில்லை என்ற போதிலும் ஒரு தந்தையாகவும் கணவராகவும் மொழி தடையால் குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்படுவதைப் போல் உணர்கிறார் ட்ரம்ப். இந்நிலையில் மெலானியா ட்ரம்பின் வெற்றியை விட அவரது போட்டியாளரான கமலா ஹாரிஸின் வெற்றியை தான் அதிகம் விரும்புவதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார் வெள்ளை மாளிகை முன்னாள் தகவல் தொடர்பு இயக்குனர் ஆண்டனி ஸ்காரமுசி. கமலா ஹாரிஸை அரசியல் ரீதியாக பிடிக்கும் என்பதை விட ட்ரம்ப் மீதான ஆழமான வெறுப்பே இதற்கு காரணம் என பகீர் கிளப்பியுள்ளார் ஆண்டனி. ஆனால் இதையெல்லாம் ட்ரம்ப் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்வதாக தெரியவில்லை. இருந்தபோதும் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிதாக மெலனியாவை பார்க்க முடிவதில்லை. அத்தி பூத்தார் போல் எங்கேயோ ஒரு சில இடங்களில் அவர் தென்படுவார். ட்ரம்பை அதிபராக்க வேண்டும் என்ற முனைப்பை விட தன் மகன் பேரோனின் எதிர்காலத்தின் மீதுதான் மெலானியாவுக்கு கண். அதிலும் பேரோன் இப்போது நியூயார்க்கில் கல்லூரிக்கு செல்லவுள்ளதால் தன் மகனுடன் இருப்பதை தான் அதிகம் விரும்புகிறாராம் மெலானியா. முன்னாள் அதிபரான தனது கணவரை தன் மகன்தான் தனக்கு முக்கியம் என்பதை காட்டும் விதமாகவே மெலானியாவின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.